நான் சின்ன வயசுல ரொம்ப தேர்ந்தேன். இந்த உண்மையை சொல்கிறேன். எனக்கு 5 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா அதில் எனக்கு சுகம் சொல்லி கொடுத்தா. சுகம் சொல்லி கொடுத்தான்னு சொன்னால் ஒரு ஸ்லோகம் இல்லை, 15-20 ஸ்லோகம் சொல்லி கொடுத்ததில் எப்படி ஒரு கோவில் வச்சு நடத்துறது, எப்படி ஒன்று செய்கிறது அப்படிங்கிறத எனக்கு 5 வயசு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். கஜானனம் பூதகணாதி சரிதம் கவிச ஜம்பு பரசா குஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். இது விநாயகர். 2வது சுப்பிரமணிய சாமி. ஷடானனம் குங்குமரத்தவர்ணம் மகாமதியம் ருத்ரச சிவனம் சூரசைனிநாதம் சதாயுகம் சரணமுகம் நதிக்கு. 3வது சரஸ்வதி. யா குந்தேந்து துஷாரகார யா சுப்ரவஸ்தாவிரதாய யா வீணா வரதன மண்டிச்சக்கராய யா சேத பத்மாசனா யா பிரம்மாசுதா சங்கர பிரபுதி திவ்யசதா பூஷிதா சாமம்பாது சரஸ்வதி பகவதி நிச்சேஷ ஜாட்டியாக. அப்புறம் வந்தே சம்பு உமாவதியும் சுரகுரும் வந்தே ஜெகத்காரணம் வந்தே பண்டகபூஷணம் விகதரம் வந்தே சக்கர பிரதானம் வந்தே சங்கரம் சாந்தாகாரம் முருகஜேயனம் வசுநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் கருணாரணம் மூலசங்கநாயகம் விசாலகைதாயகம் காசிவாசி லோகப்புண்ண ஆபசோதகம் இது மார்க்க பூவினம் புராதனம் ஜெயத்மா காசிவாசி லோகப்புண்ண ஆபசோதகம். அப்புறம் வந்தே சமூகம் சுரவரும் வந்தே ஜெயத்காரம். அப்புறம் யோகோசம் யோகம் இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் 7 ஸ்லோகம் என் சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்தப்ப அவங்களுடைய நிலைமையில் கடவுள் பக்தியை நான் ஆடணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கோவிலே 5 வயசில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 5 வயசில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோன்னா இந்த கோவிலில் போய் பண்ணும்போது தாய்மண்ணே வணக்கம். மணிகண்ட பிரபு. ஓம் நந்தி சித்தர், திண்டுக்கல் மாவட்டம், கன்னிவாடி. ஏற்கனவே ஐயா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கெல்லாம் கவிதைகள் எழுதி சட்டசபையில் என்று யாம் வீடியோ காணொலியிலே மற்றும் முகநூலிலே பதிவிட்டிருந்தோம். இந்த நேரத்திலே ஐயா அவர்களுக்கு அந்த ஜீவசமாதி என்று சொல்லக்கூடியது எப்படி ராகவேந்திரர் உயிரோடு இருந்து அந்த ஒரு நிகழ்வு நடந்ததோ அதுபோலே அவருக்கு 2 நாட்களுக்கு முன்பு தான் அவருக்கு அந்த ஜீவசமாதி செய்ய வேண்டும் என்று உத்தரவு வந்துள்ளது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே அந்த ஒரு 80க்கு அப்புறம் அந்த ஒரு ஜீவசமாதி உயிரோடு புதைக்கக்கூடாது என்று நம்முடைய சட்டங்கள்லாம் வந்திருக்கிறது. ஆகையாலே அவர் ஜோதியான பிறகு இந்த இடத்திலே ஜீவசமாதி செய்ய வேண்டும் என்று அவர் ராஜகோபால் ஐயர் என்று சொல்லுவோம். மிகவும் அவருக்கு திருமணங்களாகி குழந்தைகள் இல்லை. ஐயாவிற்கு இந்த குழந்தையெல்லாம் சிறு குழந்தையிலிருந்தே அவரிடம் பயணித்துள்ளோம். ஆகையாலே யாம் பாக்கியம் அல்லாமல் இந்த பகுதியிலிருந்தும் மற்றும் எண்ணற்ற பகுதியிலிருந்தும் அவரிடம் ஜாதகம் கடிக்க வருவார்கள். அவர் ஜாதகம் கடித்தது மட்டுமல்ல, லண்டன் கோல்டு மெடலிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர் இந்த ராஜகோபால் ஐயர் அவர்கள். அவர்களுக்காக இன்றைய நேரம் இந்த எப்படி கணக்கம்பட்டி உலகமெல்லாம் பார்க்கிறார்களோ அந்த காணொலியை பழனி அருகே உள்ள கணக்கம்பட்டி, அதுபோலே இவருக்கும் இங்கே ஜீவசமாதிக்காக அவர்கள் உயிருடன் இருக்கும் நேரத்திலே இந்த நேரத்திலே இறைவன் யாம் பழனி செல்வதாக இருந்தது. இந்த நேரத்திலே அந்த இறைவன் நீ போய் இந்த ஸ்டோரி எடுக்க வேண்டும் என்று சற்று நேரத்துக்கு முன்பு கட்டளையிட்டதாலே இன்று பயணித்து இறைவன் ஆசியோடு வந்து யாம் காணொலியிலே எடுத்துள்ளோம். அவருடையது நல்லபடியாக இருக்க வேண்டும், அவர்கள் நீடோடி வாழ வேண்டும் என்று தான் சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே அவர்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும். தாய்மண்ணே வணக்கம். சத்குருவே சரணம்.